सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। அப்படி ஒளியின் கோலம் இருக்கிறது. எதிர்காலத்தில் ராஜ்யத்தின் கோலம் இருக்கும். அப்படி பட்டியில் ஒன்றோ கண்ணாடி கிடைத்திருக்கிறது மற்றும் இன்னொன்று நினைவு யாத்திரையை நிரந்தரமாக உயர்ந்ததாக ஆக்குவதற்காக ஒளியின் பரிசு கிடைத்திருக்கிறது. இந்த பரிசுகளையும் உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். இங்கேயே விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள். 2 பரிசுகளையும் உடன் எடுத்துச் செல்வீர்கள் மற்றும் உடன் எப்பொழுதும் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் பிறகு என்னாகிவிடுவீர்கள்? எப்படி தந்தையின் மகிமை ஒரு பாடல் உருவாக்கியிருக்கிறீர்கள் தான் இல்லையா? சத்தியம், சிவம், சுந்தரம். அப்படி நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சத்தியம், சிவம், சுந்தரம் ஆகிவிடுவீர்கள். அந்த கண்ணாடி மூலமாக சத்தியமான மற்றும் உண்மையான அழகின் சாட்சாத்காரம் கிடைக்கும். அந்த மாதிரி தன்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பட்டியில் அதற்காக தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? லௌகீக தன்மையை இப்பொழுது பட்டியில் அர்ப்பணம் செய்து விட்டீர்களா? எந்த விதமான லௌகீக உள் உணர்வு, பார்வை, உறவின் நினைவு, லௌகீக மரியாதை, லௌகீக பழக்க வழக்கங்களின் வசமாகி அலௌகிக்க பழக்கங்கள் மற்றும் அன்பை மறந்துவிடவில்லையே? அலௌகிக்க அன்பு மற்றும் அலௌகிக்க பழக்க வழக்கங்களின் முழுமையான முத்திரையை உறுதியாக இட்டு கொண்டு விட்டீர்களா? முழுமையான முத்திரை இட்டு கொண்டீர்களா? அதை ஒருவர் எவ்வளவுதான் அழிக்க முயன்றாலும் அழிக்க முடியாதபடி இட்டு கொண்டீர்களா? அந்த மாதிரி முத்திரையை யார் தனக்குத்தானே இட்டு கொண்டார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பார்த்து கொள்ளுங்கள். லௌகீக பழக்க வழக்கத்தின் சோதனை மிகவும் கடுமையானதாக வரும். சிலர் கையை உயர்த்தவில்லை. இவர்கள் தன்னுடைய பாதுகாப்பை வைத்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு இதில் இருக்கிறது. யார் எவ்வளவு தைரியம் வைப்பார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கும். முதலிலே தன் மேல் சந்தேக புத்தி இருப்பதினால் தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. தெரியவில்லை நாம் தோல்வி அடைந்து விடுவோமா என்று. இதுவும் தன்மேல் ஏன் சந்தேகம் வைக்கிறார்கள்? நாம் வெற்றியை அடைந்தே காட்டுவோம் என்று இதை ஏன் யோசிப்பதில்லை? வெற்றி ரத்தினங்கள்தான் இல்லையா? எனவே ஒரு பொழுதும் முயற்சி செய்வதில் தன்மேல் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது. சந்தேக புத்தி இருப்பதினால்தான் தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. தன்னுடைய சந்தேக எண்ணமே மாயாவை வெல்பவராக ஆக்க விடுவதில்லை. பெரும்பான்மையோர் வெற்றி ரத்தினங்களாக இருக்கிறார்கள். வெற்றி திலகத்தையும் இட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா?
வெற்றியோ நமது பிறப்புரிமை என்று எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களா? அதிகாரியாகி காரியம் செய்வதினால் வெற்றியின் அதிகாரம் அவசியமாக பிராப்தியாகிறது. இதில் எண்ணத்தை உருவாக்குவதற்கான அவசியம் இல்லை. கனவில் கூட வெற்றி ஏற்படுமா அல்லது இல்லையா என்று தெரியவில்லை என்ற எண்ணம் வர வேண்டாம். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயிலிருந்து தெரியவில்லை என்ற வார்த்தை வரக்கூடாது. எப்பொழுது படைப்பின் முதல் இடை கடையை 3 காலங்களையும் தெரிந்து கொண்டீர்களோ மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த மாதிரி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயிலிருந்து தெரியவில்லை என்ற வார்த்தை வெளிவர முடியாது. அவருக்கோ அனைத்தும் தெரியும். இது அஞ்ஞானிகளின் பாஷை, ஞானியின் பாஷை இல்லை. ஒருவேளை ஏதாவது தவறு செய்தால் கூட இந்த தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஞானத்தின் ஆதாரத்தில் தெரிய வரும். தெரிய வருகிறது தான் இல்லையா? தெரியவில்லை, இது நடக்குமா அல்லது நடக்காதா என்று கூறுவது பிராமணர்களின் பாஷை இல்லை. எனவே பட்டியில் 21 ஜென்மம் முத்திரை உறுதியாக அழியாததாக இருக்கும் மாதிரி முத்திரையை உறுதியாக இட்டுச் செல்லுங்கள். அப்படி பட்டியின் 2 பரிசுகளையும் அனைவரும் தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது பட்டியில் சென்ற பிறகு என்ன செய்வீர்கள்? தன்னை மாற்றுவதற்காக பட்டியில் வந்திருக்கிறீர்கள். யார் தன்னை எவ்வளவு மாற்றத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளவே அவர் மற்றவர்களிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை மாற்றத்தில் குறைவாக வருகிறார்கள் என்று சேவையில் பார்த்தீர்கள் என்றால் கண்ணாடி என்ன எடுத்துச் செல்கிறீர்களோ அதில் எனக்குள் தன்னைத்தானே மாற்றத்தில் கொண்டு வருவதற்கான அத்தனை சக்தி வந்திருக்கிறதா என்று அதில் பாருங்கள். ஒருவேளை தன்னை மாற்றுவதற்கான சக்தி குறைவாக இருக்கிறது என்றால் மற்றவர்களையும் இவ்வளவுதான் மாற்றத்தில் கொண்டு வர முடியும். அப்படி 2 விஷயங்களை நினைவு வைத்து கொள்ளுங்கள். ஒன்றோ ஒவ்வொரு விஷயத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். லௌகீகத்திலிருந்து அலௌகீகத்தில் வர வேண்டும். மற்றும் இன்னொன்று பரிபக்குவ தன்மை வர வேண்டும். ஒருவேளை பரிபக்குவ தன்மை இல்லை என்றால் வெற்றி ஏற்படுவது இல்லை. அப்படி மாற்றத்திலும் கொண்டு வர வேண்டும். மேலும் தன்னுள் பரிபக்குவம் அதாவது உறுதித்தன்மையும் கொண்டு வர வேண்டும். இந்த முக்கியமான 2 விஷயங்களையும் குடும்பத்தில் இருந்து கொண்டு காரியம் செய்யும் நேரத்தில் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 2 விஷயங்களையும் நினைவு வைத்தீர்கள் என்றால் அவசியம் வெற்றி ஏற்படும். சுலபமான விஷயத்தை கூறினோம் இல்லையா? மாதாக்களுக்கு சுலபமான விஷயங்கள் தேவையாக இருக்கிறது இல்லையா? அப்படியே மாதாக்கள் அலங்காரத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பாப் தாதாவும் அதே வேலையை தான் கொடுக்கிறார். நல்லது. இந்த பட்டி மதுபனில் எல்லைக்கு அப்பாற்பட்ட பட்டியாகும். எனவே தன்னுடைய குடும்பத்தையும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பட்டியின் மாடல் ரூபம் என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
ஏதாவது ஒரு பொருளின் மாடல் சின்னதாக தான் தயாரிக்கிறார்கள். எப்படி பட்டி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதேபோல் தன்னுடைய குடும்பத்தையும் மாடல் ரூபமாக ஆக்க வேண்டும். பிறகு என்ன ஆகும்? அதே பட்டியின் விஷயங்கள், பட்டியின் தாரணை, பட்டியின் தினசரி நடவடிக்கைகள் அங்கு நடக்க முடியும். எனவே குடும்பத்தில் வந்து தன்னுடைய உள் உணர்வை பட்டி மாதிரியே வைத்து கொள்ள வேண்டும். உள் உணர்வை மாற்ற வேண்டாம். எப்படி இங்கு பட்டியில் உயர்ந்த உள் உணர்வு இருக்கிறது, அதேபோல் குடும்பத்திலும் உயர்ந்த உள் உணர்வை வைத்து கொள்ள வேண்டும். உள் உணர்வை மாற்றினீர்கள் என்றால் பிறகு குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிலையை ஆட வைத்துவிடும். ஆனால் ஒருவேளை உள் உணர்வை இப்படியே உயர்ந்த நிலையில் வைத்தீர்கள் என்றால் குடும்பத்தில் வரக்கூடிய அநேக சூழ்நிலைகள் உங்களுடைய நிலையை ஆடச் செய்ய முடியாது. புரிந்ததா? அப்படி உயர்ந்த உள் உணர்வை உடன் எடுத்துச் செல்லுங்கள். பிறகு வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று பார்ப்பீர்கள். தாய்மார்கள் மேல் அநேகரையும் விட அதிக அன்பு இருக்கிறது. ஏனென்றால் தாய்மார்கள் அதிகமான துக்கத்தை சகித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிகமாக அழைத்ததும் தாய்மார்கள்தான். அதிக துக்கம் சகித்து கொண்ட காரணத்தினால், அடிகளை சகித்து கொண்ட காரணத்தினால், களைப்படைந்து போன காரணத்தினால் தந்தை அன்போடு காலை பிடித்து விடுகிறார். இவர்களுக்கு அன்பு மற்றும் துணிச்சலை கொடுக்க வேண்டும். அன்பை மட்டும் நினைவு வைத்து கொள்ளாதீர்கள், ஆனால் கொடுக்கப்பட்ட துணிச்சலையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். நல்லது. பட்டியின் முழு பாடம் மற்றும் அறிவுரை என்ன எடுத்திருக்கிறீர்களோ அதன் சாரத்தை 3 வார்த்தைகளில் நினைவு வைத்து கொள்ளுங்கள். மேலும் ஓடிக்கொண்டிருக்கின்றேனா என்று தன்னை பார்த்து கொண்டே இருங்கள். வளைந்து கொண்டும் இருக்கின்றேனா மற்றும் இணைத்து கொண்டும் இருக்கின்றேனா? 3இல் ஏதாவது குறை இல்லையே? பிறகு விரைவில் சம்பூர்ணம் ஆகிவிடுவீர்கள். இந்த குரூப்பிற்கு முக்கியமாக இந்த நினைவு திலகம் இட்டு கொண்டிருக்கின்றோம். திலகம் நினைவின் அடையாளம் இல்லையா? எனவே இந்த கண்கள் மூலமாக பார்த்தும் அழியக்கூடிய அனைத்து பொருட்களையும் பார்த்து கொண்டும் தன்னுடைய புது உறவு, புது உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கவும். இந்த கண்களால் பார்க்கப்படும் அழியும் பொருட்களில் அழியும் நினைவு இருக்கட்டும். இந்த நினைவு திலகத்தை இந்த குரூப்பிற்கு இடுகின்றோம். பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஏனென்றால் பார்ப்பதே அழியும் பொருளைத்தான். எனவே தன்னை வெற்றி அடைபவராக ஆக்குவதற்கான தினந்தோறும் அமிர்த வேளையில் இந்த நினைவு திலகத்தை தனக்கு இட்டு கொள்ள வேண்டும். வெகுளியான மாதாக்கள், இதே தாய்மார்கள் ஒருவேளை மைதானத்தில் வந்து விட்டார்கள் என்றால் உலகில் யார் தன்னை சிங்கம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வெள்ளாடு ஆகி உங்களுடைய சரணங்களில் வந்து விடுவார்கள். ஏனென்றால் எந்த விஷயத்தில் அவர்கள் பலகீனமானவர்களோ மற்றும் கோழைகளோ அந்த விஷயத்தின் பிரதக்ஷ பிரமாணம் நீங்கள். உங்களுடைய பிரதக்ஷ பிரமாணத்தை பார்த்து தலை குனிவார்கள்.
அதாவது வெள்ளாடு ஆகிவிடுவார்கள் இல்லையா? தாய்மார்கள் இவ்வளவு உயர்ந்த சேவை செய்ய முடியும். ஒரு நொடியில் சிங்கத்தை வெள்ளாடு ஆக்க முடியும். அந்த மாதிரி மந்திரவாதி ஆவீர்கள். மந்திரத்தினால் சிங்கத்தை வெள்ளாடு ஆகவும் வெள்ளாட்டை சிங்கமாக்கவும் ஆக்குகிறார்கள் இல்லையா? தாய்மார்கள் நீங்களும் அந்த மாதிரி மந்திர வேலையை காண்பிக்க முடியும். நீங்கள் சிங்கமாகவும் மட்டும் ஆகிவிடுங்கள். பிறகு சிங்கங்கள் அவர்கள் வெள்ளாடு ஆகிவிடுவார்கள். அப்படி கடைசியில் நடந்த தர்ம யுத்தத்தை காண்பித்திருக்கிறார்கள் இல்லையா? அது வெளிப்பட வேண்டும். உங்களுடைய இந்த சேவையினால் எப்பொழுது சிங்கம் வெள்ளாடு ஆகிவிடுமோ பிறகு அவர்களை பின்பற்றி நடப்பவர்களோ பின்னால் இருக்கவே இருக்கிறார்கள். ஒரு சிங்கத்தை மட்டும் வெள்ளாடு ஆக்கினீர்கள் என்றால் அநேக சிங்கங்கள் வலைக்குள் வந்து விடுவார்கள். எனவே தாய்மார்கள் இந்த சேவைக்காக தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை இவ்வளவு பெரிய சக்தி தளத்தில் கூட்டம் முற்றுகையிட்டால் அவர்கள் தாங்க முடியுமா? சவால் விடுவதற்கு தைரியம் வேண்டும். இப்பொழுது நடைமுறையில் சோதனைகளை கடக்க வேண்டும். ஒன்று பாடம் பரீட்சை, இன்னொன்று பிராக்டிக்கலின் பரீட்சை. பரீட்சையிலோ தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். இப்பொழுது பிராக்டிக்கலில் தேர்ச்சி பெற வேண்டும். சக்திகளிடம் தைரியம் இருந்தால் சர்வ சக்திவானும் உதவி கொடுப்பார். இதுவோ எப்பொழுதும் நினைவு இருக்கிறதுதான் இல்லையா? இப்பொழுது திருப்பி கொடுக்க மட்டும் வேண்டும். இவ்வளவு கடின உழைப்பு செய்தீர்கள்தான் இல்லையா? அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் சிங்கங்கள். சிங்கங்கள் யாரையும் கண்டு ஒரு பொழுதும் பயப்படுவதில்லை. பயமற்றதாக இருக்கும். என்னவாகும் என்று தெரியவில்லை என்ற பயமும் இருப்பதில்லை. இதில் கூட பயமற்றவராக ஆக வேண்டும். அந்த மாதிரி சிங்கங்களாக ஆகிவிட்டீர்களா? ஆகிவிடுவோம். எப்பொழுது? முதல் நாளே எப்பொழுது பட்டியில் வந்தீர்களோ பட்டியில் வருவது என்றால் மாறுவது. புரிந்ததா? மாற்றத்தின் விழாவை கொண்டாடிக் கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? பாப் தாதாவும் மாற்றத்தின் விழாவில் வந்திருக்கிறார். இன்று இறுதி முத்திரையை இட வேண்டும். பிறகு இந்த மாற்றத்தை மறக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தன்னுள் ஏதாவது விசேஷத்தை நிரப்ப வேண்டும். ஏதாவது ஒரு பாடத்தில் நம்பர் 1 ஆக அவசியம் ஆக வேண்டும். அனைத்திலுமே ஆக வேண்டும். ஒருவேளை ஆக முடியாது என்றால் ஏதாவது ஒரு பாடத்தில் விசேஷமாக நம்பர் 1 அவசியம் ஆக வேண்டும். இங்கிருந்து சென்ற பிறகு சேவையில் உதவியாளராக ஆவதற்காக சொல்லியிருந்தோம். அதற்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீர்களா? என்ன திட்டம் உருவாக்கியிருக்கிறீர்களோ அதன்படி அவசியம் தயாராக இருக்க வேண்டும். தடைகளோ வரும். ஆனால் எப்பொழுது அவசியமான விஷயம் புரிய வைக்கப்படுகிறது என்றால் அதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது. எப்படி உங்களுடைய குடும்பத்தில் அநேக அவசியமான விஷயங்கள் எதிரில் வருகின்றன என்றால் ஏற்பாடுகள் செய்கிறீர்கள்தான் இல்லையா? இதே முறையில் தன்னை சுதந்திரமாக ஆக்குவதற்காகவும் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள்.
யாரையாவது உங்களுடன் இருப்பவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளும் 1-2 தெய்வீக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சகயோகி ஆக முடியும். ஆனால் எப்பொழுது அவர்களோ அப்பொழுது இவ்வளவு ஒருவர் இன்னொருவருக்கு அன்பு கொடுத்து சகயோகி ஆக்குவார்கள். எப்படி தன்னுடைய பந்தனத்தை லேசாக்க முடியும் என்ற திட்டம் போட வேண்டும். சிலர் புத்திசாலிகளாக இருந்தால் தன்னுடைய பந்தனங்களை விடுவிப்பதற்காக வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஏற்பாடு கிடைத்தால் வெளிவர முடியும் என்று அப்படி இருக்க வேண்டாம். அவரவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தன்னை தானே சுதந்திரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். யோகயுக்தாகி அந்த மாதிரி திட்டத்தை யோசிப்பதினால் ஆசை நிறைவேறுவதற்காக ஏற்பாடும் கிடைத்துவிடும். நிச்சய புத்தி உடையவராக மட்டும் ஆகி தன்னுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். உற்சாகம் சோர்வடைந்தால் ஏற்பாடுகளும் கிடைப்பதில்லை. உதவியாளர் யாரும் கிடைப்பதில்லை. எனவே தைரியமுள்ளவராக ஆனீர்கள் என்றால் உதவியாளராகவும் யாராவது ஆகிவிடுவார்கள். இப்பொழுது தன்னை சுதந்திரமாக ஆக்குவதற்காக ஒவ்வொருவரும் தன்னுள் எவ்வளவு சக்தியை நிரப்புகிறார்கள் என்று பார்க்கலாம். மாயையை வெல்பவர்கள்தான் நீங்கள். ஆனால் தன்னை சுதந்திரமானவராக ஆக்குவதற்கும் சக்தி மிக அவசியம். சக்தி எவ்வளவு நிரப்பியிருக்கிறீர்கள் என்ற பரீட்சையும் இருக்கும். யார் குடும்பத்திலிருந்து சுதந்திரமாகி உதவியாளர் ஆவார்களோ அவர்களுக்கு வெகுமதியும் அனுப்புவோம். சிறு குழந்தைகள் தந்தைக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். அனைவருமே ஒன்றுதான். இருந்தாலும் அறிமுகத்திற்காக குஜராத்தி, பஞ்சாபி என்று கூறுகின்றோம். குஜராத் நம்பர் 1 ஆகி காண்பிப்பீர்கள்தான் இல்லையா? வெகுமதிக்கு தகுதியானவராக யார் ஆகிறார் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு ரத்தினத்திற்கும் அவரவரின் விசேஷம் இருக்கிறது. சிலரிடம் அன்பின், சிலரிடம் உதவி செய்வதின், சிலரிடம் சக்தியின், சிலரிடம் தெய்வீக குணங்களின் மூர்த்தியாவதின், சிலரிடம் ஞானத்தின் விசேஷம் இருக்கிறது. இப்பொழுது அனைத்து சக்திகளையும் தன்னுள் நிரப்ப வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகள் நிரம்பியவராக ஆக வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக ஆகவில்லை என்றால் 16 கலைகளிலிருந்து 14 கலைகள் ஆகிவிடும். முழு நிலவில் கொஞ்சம் கலை குறைந்தாலும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது. சம்பூர்ண நிலவை பார்க்க அழகாக இருக்கும். தீவிரமாக முயற்சி செய்பவரின் அம்பு சரியான இலக்கை சென்று பாயும். ஒருபொழுதும் மாயாவிடம் தோல்வி அடையக்கூடாது. ஒளியின் உருண்டையாகி செல்ல வேண்டும். ஒளியை ஞானத்திற்கும் சொல்வார்கள் மற்றும் ஒளியில் சக்தியும் இருக்கிறது. முயலுவோம் என்ற வார்த்தை பலகீனத்திற்கானது. எங்கு பலகீனம் இருக்கிறதோ அங்கு மாயா முதலிலேயே தயாராக இருக்கிறது. எப்படி பலகீனமான உடலில் நோய் முதலில் வந்துவிடுகிறது, அதேபோல் முயலுவோம் என்ற வார்த்தை கூறுவது கூட ஆத்மாவின் பலகீனமாகும். மாயா இவர் நம்மளுடைய வாடிக்கையாளர் என்று புரிந்து கொள்கிறது. பிறகு வந்துவிடுகிறது. நிச்சயமுடையவருக்கு வெற்றி இருக்கிறது.
எப்படி முழு நாளின் நினைவு இருக்கிறதோ அதே போல்தான் கனவு வருகிறது. ஒருவேளை முழு நாளிலும் சக்தி ரூபத்தின் நினைவு இருக்கிறது என்றால் பலகீனமான கனவும் வராது. நல்லது. வரதானம். உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உலகின் நினைவிலிருந்து இறக்கக்கூடிய அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகுக. விலகி உயரே யாருக்கு எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளின் ரிஸ்தா உறவு அதாவது மனதின் ஈடுபாடு இல்லையோ அவர்தான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாக்களின் கால் எப்பொழுதும் பூமியிலிருந்து உயரே இருக்கின்றன. பூமியிலிருந்து உயரே சென்றால் உடல் உணர்வின் நினைவிலிருந்து உயரே என்பதாகும். யார் உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உலகின் நினைவிலிருந்து உயரே இருக்கிறாரோ அவர்தான் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகிறார். அந்த மாதிரி ஃபரிஸ்தாக்கள் தான் டபுள் லைட் நிலையின் அனுபவம் செய்கிறார்கள். ஸ்லோகன். வார்த்தைகளின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தினால் தந்தைக்கு சமமான குணம் தென்படுகிறது என்றால் அப்பொழுதுதான் பிரதக்ஷதா வெளிப்பாடு ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।